வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகத்தை பத்தி ஆழமா பேச போறோம். ஆமா, ராபின் ஷர்மாவோட தி வேர்ல்ட் சேஞ்சர்ஸ் மேனிஃபெஸ்டோ. கரெக்ட். நீங்க நிறைய பேர் இதோட கருத்துக்களை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு அதோட சாராம்சங்களை ஒண்ணு விடாம அலசலாம். நம்ம நோக்கம் இதுல இருக்கிற தனிப்பட்ட தொழில்முறை வாழ்க்கையில ஒருத்தர் எப்படி உச்சத்தை அடையலான்னு ஷர்மா சொல்ற அந்த சக்தி வாய்ந்த உத்திகளை உங்களுக்காக பிரிச்சு பார்க்கிறது தான். நிச்சயமா, ராபின் ஷர்மா பத்தி சொல்லணும்னா அவர் வெறும் எழுத்தாளர் மட்டும் இல்ல, உலக புகழ்பெற்ற கோடீஸ்வரர்கள், பெரிய விளையாட்டு வீரர்கள்னு பலரோட வழிகாட்டியா இருக்கார். ஆமா, தன் ஃபெராரியை விற்ற துறவி புத்தகம் மூலமா பல லட்சம் பேரோட வாழ்க்கைய மாத்திருக்கார். கரெக்ட். இப்போ இந்த புத்தகத்துல அவர் நமக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? புத்தகத்தோட முதல் அத்தியாயமே ஒரு மாதிரி உழுக்கிற மாதிரி இருக்கு. நாம குழந்தையா இருந்தப்போ நம்ம கண்ணுல எவ்ளோ பெரிய கனவுகள் இருந்துச்சு. எதுக்கும் பயப்படாம உண்மைய மட்டும் பேசிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருந்தோம். ஆனா வளர வளர என்ன ஆகுதுன்னா, மத்தவங்களோட சந்தேகங்கள், அவங்களோட பயங்கள்லாம் நமக்கும் தொத்திக்குது. உண்மைதான். நம்மளோட பெரிய கனவெல்லாம் மறந்துட்டு ஏதோ ஒரு சராசரி வாழ்க்கைக்குள்ள அடங்கி போயிடுறோம். ஷர்மா சொல்றாரு, அந்த இயல்பான மகத்துவத்துக்கு நாம திரும்பவும் போகணும்னு. கரெக்டா சொன்னீங்க. இது வெறும் தத்துவம் இல்ல, அவரோட சொந்த வாழ்க்கையிலிருந்தே இந்த பாடத்தை கத்துக்கிட்டார். அவர் ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்தவர். ஓஹோ. ஆமா, ஸ்கூல்ல படிக்கும்போது பிரின்சிபல் அவரோட அம்மா அப்பா கிட்ட உங்க பையன் காலேஜுக்கே போக மாட்டான் அப்படின்னு சொன்னாராம். யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன செஞ்சாரு? தூண்டு போயிட்டாரா? இல்ல, அத ஒரு சவாலா எடுத்துக்கிட்டார். விடாம படிச்சு சட்டத்துல பட்டம் வாங்கினார். பெரிய நிறுவனத்துல வழக்கறிஞரா வேலை பார்த்தார். வெளியில இருந்து பார்க்க வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெற்றிடம். அவரே கேட்டுக்கிட்ட கேள்வி இதுதான்: உலகத்துல எல்லா வெற்றியையும் அடைஞ்சிட்டு அந்த பயணத்துல உன்னையே நீ தொலைச்சிட்டா அந்த வெற்றியால என்ன பிரயோஜனம்? வாவ், இந்த ஒரு கேள்விதான் அவரை எழுத வச்சதா? ஆமா, இந்த கேள்விதான் அவரு தன் ஃபெராரியை விற்ற துறவி புத்தகத்தை எழுத வச்சது. அந்த புத்தகம் உடனே ஹிட் ஆயிடுச்சா? இல்ல, அதுதான் இங்க சுவாரஸ்யமே. முதல் பதிப்பாளர் அதை படிச்சுட்டு இது குப்பைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாரு. என்னது? ஆமா, பலரும் இந்த இடத்துல விட்டுடுவாங்க. ஆனா ஷர்மாவுக்கு அவரோட கருத்து மேல ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் அவங்க அம்மாவோட உதவியோட அந்த புத்தகத்தை எடிட் பண்ணி தானே சின்ன கடைகள்ல விற்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு அது பல மில்லியன் பிரதிகள் விட்டு உலக சாதனை படைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க கடந்த காலம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, மத்தவங்க உங்களை எவ்வளவு குறைச்சு மதிப்பிட்டாலும் சரி, அது உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சூப்பர். நம்பிக்கை பயத்தை விட எவ்வளோ பெருசுன்னு இது காட்டுது. இந்த புத்தகம் முழுக்கவே பயத்தை எப்படி ஒரு கருவியா மாத்துறதுன்னு பேசுது. குறிப்பா அந்த ஃபார்முலா 1 பந்தய வீரர் நிக்கி லாடாவோட கதை, அது மனசை விட்டு அகலவே இல்ல. ஆமா, 1976ல நடந்த ஒரு பந்தயத்துல அவரோட ஃபெராரி கார் தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு. ஓ மை காட். கிட்டத்தட்ட 425 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல ஒரு நிமிஷம் மாட்டிக்கிட்டார். முகம், தலைன்னு உடம்புல பல இடத்துல மோசமான தீக்காயம். டாக்டர்கள் கைவிரிச்சுட்டாங்க. நிஜமாவா? ஆமா, கடைசி சடங்கு செய்ய பாதிரியார கூட கூப்பிட்டுட்டாங்க. ஆனா அவர் உயிர் பிழைச்சிட்டார். அது மட்டும் இல்ல, வெறும் 6 வாரத்துல உடம்புல இந்த ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கிற அந்த காயத்தோட ஹெல்மெட்டை மாட்டிட்டு மறுபடியும் பந்தயத்துக்கு வந்துட்டார். 6 வாரத்திலயா? ஆமா, 4வது இடத்தை பிடிச்சார். இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு. ஆனா இதுல 2 முக்கியமான பாடம் இருக்கு. என்னது? ஒன்னு, நாம நினைக்கிறத விட நாம பல மடங்கு வலிமையானவங்க. 2வது, ஒரு தோல்வி வந்தா துவண்டு போய் உட்கார்ந்துடக்கூடாது. ஆமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் களத்துக்கு திரும்பி வரணும். இல்லன்னா அந்த பயம் நம்ம மனசுல வளர்ந்து நம்மள முழுசா முடக்கிடும். நிக்கி லாடாவோட கதை மன உறுதியோட உச்சத்தை காட்டுது. ஆனா அந்த மாதிரி ஒரு மனநிலையை நாம ஒவ்வொரு நாளும் எப்படி பேணுவது? அதுக்குன்னு சில பழக்க வழக்கங்களை நம்ம உருவாக்கணுமா? கரெக்டா சொன்னீங்க. மன உறுதிங்கிறது ஒரு தசை மாதிரி. அதை தினமும் பயிற்சி செஞ்சுதான் வலுப்படுத்த முடியும். அதுக்கு ஷர்மா சொல்ற மிக முக்கியமான பழக்கம்தான் த 5 AM கிளப். 5 AM கிளப்? ஆமா, அவர் இத மிகப்பெரிய போட்டி நன்மை அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த 5 AM கிளப்ங்கிறது வெறும் அதிகாலையில எழுந்திருக்கிறது மட்டும்தானா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற எதுவும் ஆழமான காரணம் இருக்கா? நல்ல கேள்வி. இங்க ஷர்மா சொல்றது நேரத்தை பத்தி மட்டும் இல்ல, மனநிலைய பத்தி. யோசிச்சு பாருங்க, உலகம் விழிச்சு இமெயில், ஃபோன் கால்னு நம்மள இழுக்கிறதுக்கு முன்னாடி நாம நமக்காக 1 மணி நேரத்தை ஒதுக்குறோம். அப்போ நாள் நம்ம கட்டுப்பாட்டுல தொடங்குது. எக்ஸாக்ட்லி. அந்த முதல் 1 மணி நேரத்தை அவர் புனித நேரம்னு சொல்றார்.
அது அன்றைய நாளுக்கான மனநிலையை செட் பண்ற ஒரு சடங்கு மாதிரி அந்த 1 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இருக்கு. அதுதான் புகழ்பட்ட 20-20-20 ஃபார்முலா. 20-20-20. காலை 5 மணியிலிருந்து 5:20 வரை 20 நிமிஷம் மூவ், அதாவது தீவிரமான உடற்பயிற்சி, நல்லா வியர்க்கணும். ஓ, அடுத்த 20 நிமிஷம் 5:20 5:40 வரை ரிஃப்ளெக்ட். இது தியானம், பிரார்த்தனை இல்லைன்னா ஒரு டைரி எழுதுறதா இருக்கலாம். உங்க கனவுகள், நீங்க நன்றியோட இருக்கிற விஷயங்கள், அன்னைக்கு இலக்குகள், இதையெல்லாம் எழுதுறது. கடைசி 20 நிமிஷம். கடைசி 20 நிமிஷம் 5:40 6 மணி வரை க்ரோ. இது கத்துக்கிற நேரம். ஆடியோ புக்ஸ் கேட்கலாம், புத்தகங்கள் படிக்கலாம். ஒரு தலைவர் என்பது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கணும். இந்த உடற்பயிற்சிக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு. வியர்க்கிறது எப்படி மூளை செல்களை சரி செய்யும்? அது நாம தீவிரமா உடற்பயிற்சி செய்யும்போது BDNF அப்படின்னு ஒரு புரதம் நம்ம மூளையில சுரக்குது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் ஜான் ரேட்டி இத மூளைக்கான மிராக்கிள் க்ரோ, அதாவது மூளைக்கான உரம்னு சொல்றார். வாவ்! இது மன அழுத்தத்தால சேதமடைஞ்ச மூளை செல்களை சரி செய்யறது மட்டும் இல்லாம புதிய செல்களோட வளர்ச்சிக்கும் உதவுது. அதனால தான் காலை உடற்பயிற்சி மனச அவ்வளோ தெளிவா சுறுசுறுப்பா வைக்குது. ஆனா ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி ஆய்வுப்படி ஒரு புது பழக்கம் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போக சராசரியா 66 நாட்கள் ஆகுமாம். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா விடாமுயற்சியோட செஞ்சா இது வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பழக்கம். இன்னொரு முக்கியமான உற்பத்தி திறன் விதியை பத்தியும் சொல்றாரு. 90-90-1 விதி. அது என்ன? அது ஒரு அருமையான விதி. அடுத்த 90 நாட்களுக்கு உங்க வேலை நாளோட முதல் 90 நிமிடங்களை உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரே ஒரு இலக்குக்கு மட்டும் செலவிடணும். எந்த கவனச்சிதறலும் இல்லாமலா? ஆமா, ஃபோன், சோஷியல் மீடியான்னு எதுவுமே இல்லாம. இதற்காகத்தான் அவர் இமெயில மதியம் பார்க்கறது, தேவையற்ற மீட்டிங்களை தவிர்க்கிறதுன்னு மத்த பழக்கங்களையும் பரிந்துரைக்கிறார். இது ரொம்ப முக்கியமான கருத்து. ஆனா இந்த பழக்கங்கள் எல்லாம் வேலை செய்யணும்னா அதுக்கு அடிப்படையான மனநிலை சரியா இருக்கணுமே. மிகச் சரியா சொன்னீங்க. பழக்கங்கள் ஒரு கருவிதான், அதை இயக்குறது நம்ம மனநிலைதான். புத்தகம் 2 வகையான மனநிலைகளை பத்தி பேசுது. என்னன்னா அது? ஒன்னு லாட்டரி மனநிலை, அதாவது அதிர்ஷ்டம் அடிச்சா வாழ்க்கை மாறிடும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. 2வது தேர்ச்சியின் மனநிலை, அதிர்ஷ்டம் வர்றதில்ல, அது உருவாக்கப்படுதுன்னு நம்புறது. வெற்றியாளர்கள் தற்செயலா உருவாகிறதில்ல, அது தெளிவா கட்டமைக்கப்பட்ட ஒரு விளைவு. இந்த தேர்ச்சி மனநிலையில எளிமைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் 7000 ஃபெராரிஸின் தத்துவம் அப்படிங்கிறது. அது என்ன? ஃபெராரி நிறுவனம் வருஷத்துக்கு 7000 கார்களை மட்டும்தான் உற்பத்தி செய்யுது. அவங்க நினைச்சா லட்சக்கணக்கான கார்களை விற்க முடியும், ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்க 100 விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதை விட ஒரு சில விஷயங்கள்ல மிக ஆழமாகவும் மிக சிறந்த முறையிலும் கவனம் செலுத்துறாங்க. தரம் குறையக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அப்போ மேதமையோட ரகசியம் எளிமையில தான் இருக்கு. கரெக்ட். உங்க கவனத்தை 100 இடத்துல சிதறடிக்காம உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மேல குவிக்கணும். இது கேட்க நல்லா இருக்கு. அப்போ ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட்டா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அங்கதான் டைட்டனின் வீழ்ச்சி அப்படிங்கிற ஆபத்து வருதுன்னு சொல்றாரு. ஆமா, வெற்றிங்கிறது கூடவே மெத்தனத்தையும் அகங்காரத்தையும் கூட்டிட்டு வரும். ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த ஒரு ஹோட்டல், ஒரு பிராண்ட் எப்படி திடீர்னு காணாம போகுது? ஏன்னா அவங்க அடிப்படை விஷயங்களை செய்யறத நிறுத்திடுறாங்க. அதேதான். இதுக்கு வால்மார்ட் நிறுவனர் சாம் வால்டனோட கதை ஒரு அருமையான உதாரணம். பிரேசில்ல இருந்து ஒரு குழு வால்மார்ட்டோட வெற்றி ரகசியத்தை கத்துக்க அமெரிக்காக்கு வராங்க. ஆனா வால்டன் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவங்க கிட்ட இருந்து பிரேசில் மார்க்கெட் பத்தி கத்துக்கிறதுல தான் அதிக ஆர்வம் காட்டினார். அப்படியா? அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு அவரே பிரேசிலுக்கு போய் அங்க ஒரு மளிகை கடையில தரையில மண்டியிட்டு 2 அலமாரிகளுக்கு நடுவுல இருக்கிற அகலத்தை டேப் வச்சு அளந்துட்டு இருந்தாராம். நம்பவே முடியல. அவரை பார்த்தா திருடன் மாதிரி இருக்கும்னு நினைச்சு போலீஸ் அவரை கைது பண்ணிடுச்சு. ஆமா, இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது அந்த செயலை இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற மனநிலைய. நீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் கத்துக்கிறத நிறுத்தக்கூடாது. எப்பவும் ஒரு மாணவனா இருக்கணும். கரெக்ட். தன்னடக்கம் இருக்கணும். அந்த அடிப்படை விஷயங்கள்ல கவனம் எப்பவும் இருக்கணும். சரி, இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு தேர்ச்சி, பழக்க வழக்கங்கள், மனநிலை, இதெல்லாம் எதுக்கு? வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன?
இந்த பெரிய கேள்விக்கு ஷர்மா என்ன பதில் சொல்றார்? இதுதான் புத்தகத்தோட இதய பகுதின்னு சொல்லலாம். ஷர்மா சொல்றார், உங்க வாழ்க்கையோட இறுதியில ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் முக்கியமா இருக்கும். அது என்ன? 1. நீங்கள் யாராக மாறினீர்கள்? உங்க பயங்களை தாண்டி ஞானத்தையும் கருணையும் வளர்த்துக்கிட்டு உங்க முழு திறனையும் வெளிப்படுத்தி நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதரா உருவானீங்கங்கிறது. ஓகே. 2வது 2. நீங்கள் யாருக்கு உதவினீர்கள்? வாழ்க்கைங்கிறது மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறது தான். நீங்க வாங்குறவரா இருந்தீங்களா இல்ல கொடுக்கறவரா இருந்தீங்களா? இந்த நோக்கத்தை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்க அவர் ஒரு வித்தியாசமான பயிற்சியை சொல்றாரு. கல்லறை நடைன்னு அது கேட்கவே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. கல்லறைகளுக்கு போய் அங்க இருக்கிற இரங்கல் செய்திகள படிக்க சொல்றாரு. அதனால என்ன ஆகும்? மரணத்தை பத்தி சிந்திக்கும்போது வாழ்க்கை எவ்ளோ குறுகியதுன்னு நமக்கு உரைக்கும். அந்த நிமிஷம் நம்மளோட சின்ன சின்ன பயங்கள் எல்லாம் காணாம போயிடும். எது உண்மையிலேயே முக்கியமோ அது மேல நம்ம கவனம் திரும்பும். ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட இதைத்தான் சொன்னார். அவருக்கு கேன்சர்னு தெரிஞ்ச பிறகு இனிமே இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு உணர்ந்ததா சொன்னார். ஆமா, அவருடைய கடைசி வார்த்தைகள் ஓ வாவ், ஓ வாவ், ஓ வாவ் அப்படின்னு இருந்ததா சொல்றாங்க. அதாவது வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் ஆச்சரியத்தோட முழுமையா வாழணும். இறுதியா ரவீந்திரநாத் டாகூரோட ஒரு கவிதையை ஷர்மா மேற்கோள் காட்டுறார். அது மனச ரொம்ப தொட்டது. சொல்லுங்க. வசந்தம் போயிடுச்சு, கோடைக்காலம் போயிடுச்சு, இப்போ குளிர்காலம் வந்துருச்சு. ஆனா நான் பாட வேண்டிய பாட்டு இன்னும் பாடப்படாமலே இருக்கு. ஏன்னா நான் என் நாட்களை என் இசைக்கருவியை சரி செய்யறதுலயே செலவழிச்சிட்டேன். ஆமா, ஷர்மா நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு. நீங்களும் உங்க இசைக்கருவிய சரி செய்யறதுலயே ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? அதாவது ஒரு சரியான தருணத்துக்காக காத்துக்கிட்டே இருந்து வாழ்க்கைய வாழாம தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆமா, உங்க பாடல் பாடப்படாமலேயே இருக்கா? அப்படி தள்ளி போடப்பட்ட வாழ்க்கை கடைசியில வருத்தத்துல தான் முடியும். அப்போ தி வேர்ல்ட் சேஞ்சஸ் மேனிஃபெஸ்டோங்கிறது வெறும் ஒரு சுயமுன்னேற்ற புத்தகம் இல்ல, அது ஒரு செயல் அறைகூவல். கரெக்ட். தள்ளி போடுறத நிறுத்திட்டு சக்தி வாய்ந்த பழக்கங்களை உருவாக்கி தேர்ச்சியோட மனநிலையை ஏத்துக்கிட்டு ஒரு நோக்கத்தோட வாழ சொல்ற ஒரு அழைப்பு. இந்த முழு புத்தகத்தோட சாராம்சத்தையும் ஒரே ஒரு கேள்வியில உங்ககிட்ட விட்டுட்டு போறோம். புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கை மேல ஒரு அழைப்பு இருக்கு. உங்க வீரத்தை காட்ட, உலக தரம் வாய்ந்த படைப்புகளை உருவாக்க தைரியமா இருக்க ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு என்னன்னு நீங்க எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களா? ஒருவேளை உணர்ந்திருந்தா அந்த அழைப்புக்கு பதில் சொல்ற மாதிரி இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஆனா தைரியமான அடி என்னவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.